அண்மை செய்தி. ஈரோடு மாவட்டம் சென்னிமலை அருகே பட்டப்பகலில் தந்தை மகளை கட்டி போட்டு 5 லட்சம் ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது. அர்த்தநாரிபாளையத்தை சேர்ந்த விஸ்வநாதன் மகள் ரம்யாவை கட்டி போட்டு 5 லட்சம் ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மக்புல் அகமது இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் மக்புல் அகமது, இந்த சம்பவம் தொடர்பான விரிவான விவரங்கள். வணக்கம் வினிதா. ஈரோடு மாவட்டம் சென்னிமலை அருகே தந்தை மகளை கட்டி போட்டு 5 லட்சம் ரூபாய் கொள்ளையடித்து சென்ற முகமூடி கொள்ளையர்களை சென்னிமலை போலீசார் தற்போது தேடி வரக்கூடிய நிலையில இந்த பகுதியில் ஒரு பரபரப்பான ஒரு சூழல் காணப்படுகிறது. ஈரோடு மாவட்டம் சென்னிமலை அடுத்த அர்த்தநாரிபாளையத்தை சேர்ந்த ஒரு விஸ்வநாதன் சின்னம்மாள் தம்பதியினர். இந்த தம்பதியினருக்கு கோகுலகிருஷ்ணன் என்ற மகனும் ரம்யா என்ற மகளும் உள்ளனர். இந்நிலையிலே கோகுலகிருஷ்ணனுக்கு திருமண ஏற்பாடு நடைபெற்று வருகிறது. அந்த திருமணத்திற்கு ஒரு பகுதியாக திருமண பத்திரிகை தயாரான நிலையில் அருகில் உள்ள, அதாவது காங்கேயம் அருகே உள்ள குலதெய்வ கோயிலுக்கு சென்று முதல் பத்திரிகை சாமிக்கு வைத்து தரிசனம் செய்து விட்டு வரலாம் என தாயார் சின்னம்மாளும் மகன் கோகுலகிருஷ்ணன் இருவரும் கோயிலுக்கு சென்றுள்ளனர். தந்தை விஸ்வநாதன் மகள் ரம்யா ஆகிய இருவரும் மட்டும் வீட்டில் இருந்துள்ளனர். இதனை அறிந்து கொண்ட மர்ம நபர்கள் முகமூடி அணிந்து கொண்டு வீட்டிற்குள் நுழைந்து விஸ்வநாதன் மற்றும் மகள் ரம்யாவை கட்டி போட்டு கட்டி காட்டி மிரட்டி கொலை செய்து விடுவதாக கூறி பணம் நகைகள் எங்கு வைத்துள்ளீர்கள் என கேட்டு மிரட்டியுள்ளனர். உடல்நலம் சரியில்லாமலும் வயது மூப்பு காரணமாக இருந்த விஸ்வநாதனும் உயிருக்கு பயந்த ரம்யாவும் பணம் பீரோவில் உள்ளது என கூறியதை அடுத்து பீரோவில் இருந்த 5 லட்சம் ரூபாய் ரொக்க பணத்தை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். கோயிலுக்கு சென்று இருந்த கோகுலகிருஷ்ணன் தாயார் ரம்யா வீட்டிற்கு வந்து பார்த்தபோது தந்தை கோகுலகிருஷ்ணன் மகள் ரம்யாவும் கட்டி போட்டு விட்டு கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவத்தை கேட்டு அதிர்ச்சி அடைந்தனர். இதனை அடுத்து அக்கம் பக்கத்தினர் உள்ளிட்டவர்கள் உதவியுடன் சென்னிமலை காவல்துறையினருக்கு புகார் அளித்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் தடயங்களை சேகரித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். டிஎஸ்பி தலைமையிலான இந்த விசாரணை இப்போ நடைபெற்று இருக்கக்கூடிய இந்த நேரத்துல பட்டப்பகலில் தந்தை மகளை கட்டி போட்டு முகமுடி கொள்ளையர்கள் 5 லட்சம் ரூபாய் கொள்ளையடித்து சென்ற சம்பவம் சென்னிமலை பகுதியில் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வினிதா, விரிவான விவரங்களுக்கு நன்றி மக்புல் அகமது.